ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் பங்குனி தேய்பிறை பஞ்சமி வழிபாடு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பெருமாளின் ஒரு அவதாரமாக வராகமூர்த்தியின் பெண் அவதாரம்தான் வராகி அம்மன். சப்த கன்னிகளில் ஒருத்தராக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட வராகி அம்மனை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த திதியாக பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு விரதம் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்துக்கு போய் அங்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு வராகி அம்மனின் அருளை நிறைய பேர் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு பெறுவாங்க. வீட்டிலேயே வராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்க கேட்ட வரம் கிடைக்கும். அது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பௌர்ணமி முடிஞ்சு 5வது திதியாக வரக்கூடியது தான் பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது வராகி அம்மனுக்கு உகந்த திதியாக இருக்கு. அதுலேயும் தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வேண்டிய வரத்தை அருளக்கூடிய ஒன்றாக இருக்கு. அப்படிப்பட்ட பங்குனி தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மனின் அருளை பரிபூரணமாக பெறுறதுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை நாம இதில் பார்க்கலாம். இந்த பஞ்சமி திதி வழிபாட்டை நாம இன்னைக்கு மார்ச் 18ஆம் தேதி இரவு 8:40 9:40 உள்ள செய்யலாம். இல்லை அந்த டைமில் முடியாதுங்கிறவங்க இந்த மார்ச் மாதத்திலே, அதாவது 19ஆம் தேதி நாளை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க. இல்லைனா காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே செய்யலாம். இல்லைனா மாலை 6 மணிலிருந்து இரவு 10:30 மணிக்குள்ள செய்யுங்க. இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தங்களுடைய வசதிக்கேற்ப தேர்வு செஞ்சு வீட்டில் வழிபாடு செஞ்சுக்கோங்க. வீட்டில் வராகி அம்மனின் சிலை இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினத்தில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வராகி அம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், மஞ்சள், குங்குமம், பழங்கள், திரவியம் இது எல்லாத்தையும் வச்சு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறமா நல்ல தண்ணீரை ஊற்றி சுத்தமாக கழுவி ஈரமில்லாமல் தொடச்சிட்டு வராகி அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம் வச்சு வாசனை மிகுந்த மலர்கள் மற்றும் சிவப்பு நிற மலர்களை வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. வராகி அம்மனுக்கு அன்றைய தினத்துல நாம வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு, மாதுளம்பழம் சாறு, பானகம் இது எல்லாத்தையும் நெய்வேத்தியமாக வைக்கலாம். இதில் கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு கிழங்கு, மாதுளம்பழ சாறு இதை வைக்கணும். இது எப்பொழுதும் செய்யும் வழிபாடு தானே. ஆனால் இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு முன்னாடி நிலைவாசலை சுத்தம் செஞ்சு நிலைவாசலுக்கு மஞ்சள், குங்குமம் வச்சுக்கோங்க. 2 சிறிய தாம்பழத்தட்டை எடுத்து ஒவ்வொருக்கும் மேலே ஒரு வெற்றிலையை வச்சு அதுக்கு மேலே கல்கண்டை வச்சு நிலைவாசலில் 2 புறங்களையும் வச்சிருங்க. இப்படி வச்சு விட்டு நாம் வராகி அம்மனுக்கு பூஜை செய்யணும். அன்றைய தினத்தில் வராகி அம்மனின் மூல மந்திரத்தை சொல்கிறது, வராகி அம்மனின் திருநாமங்களை உச்சரிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்யணும். அந்த அம்பாலோட மந்திரத்தை சொல்லி மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்க. இல்லைனா எளிமையாக ஓம் வாராகி தாயே வந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இப்படி நாம் நிலைவாசலில் வெற்றிலை, கற்கண்டை வச்சுட்டு வராகி அம்மனின் இந்த மந்திரங்களை கூறி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்ய வராகி அம்மன் நம் வீட்டுக்கு நம்ம கேட்ட வரங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. அன்றைய தினம் முழுவதும் இந்த வெற்றிலையும் கற்கண்டையும் அப்படியே வச்சிருங்க, அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் கற்கண்டை எடுத்து எறும்புகளுக்கு தானமாக போட்டுட்டு வெற்றிலையை கால்படாத இடத்துல போட்டுருங்க. நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து நமக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருக்கக்கூடிய வராகி அம்மனை இந்த முறையில் பஞ்சமி திதி அன்னைக்கு வழிபாடு செய்கிறவங்களுக்கு வீட்டுக்கு வராகி அம்மனை எழுந்தருளி எல்லா விதமான நன்மைகளும் வழங்குவாள். அதனால இந்த வழிபாடை தவற விடாம செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.